त्र्यंबकं हरणम पार्वती पदये तेन्नाडुடைய சிவனே போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி ஏகம் பக்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள் தரும் திரிபுர பைரவி அம்மையுடன் அமர் அருள் நிறை பைரவேச்சுரமுடையார் மலரடிகள் போற்றி போற்றி. அன்பு சார்ந்த மாணவ செல்வங்களே, கோடைகால ஆன்மீக வகுப்பினுடைய இன்றைய நிகழ்வாக மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தத்தம் இல்லங்களில் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதனை பயிற்சி பெறும் முகத்தானாக நாம் இங்கே எளிமையாக ஐங்கர பெருமானை திருநெறியத்தின் தமிழ் முறைப்படி திருமுறைகள் ஓதி வழிபாடு செய்து பயிற்சி எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்தருள என்று பெரிய புராணம் சொல்கின்றது. 28 ஆகமங்களோடு எண்ணற்ற சாத்திரங்களை எல்லாம், வேதங்களை எல்லாம், ஆகமங்களை எல்லாம் அருளி செய்த இறைவன் அவர் உண்மையிலே விரும்புவது பூசையை தான் என்று சொல்லி காஞ்சி மாநகரில் அன்னையானவள் காமாட்சியாக இறைவனை கம்பையாற்றின் கரையில் மண்ணால் சிவலிங்கம் பிடித்து வைத்து ஆகமப்படி இறைவனை வழிபட்டாள் என்பது வரலாறு. அதிலும் இன்றைய தினம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் குருபூசை நாள். அந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் தான் இந்த செய்தியும் வருகின்றது. இறைவன் பூசையை விரும்புகின்றார் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று தமிழ்மறை சொல்கின்றதே. இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அப்படிப்பட்ட இறைவன் பூசையை விரும்புகின்றான் என்று சொல்வது முரணாகாதா அப்படின்ற கேள்வி வரும். இறைவன் தன் பொருட்டு இந்த பூசையை விரும்பவில்லை, மாறாக உயிர்கள் யாவும் வினை நீக்கம் பெற்று தம்முடைய திருவடியை வந்து அடைந்து நித்திய பேரின்ப பெருவாழ்வாகிய முக்தி இன்பத்தை அடைய வேண்டும் என்றுதான் உயிர்களின் பொருட்டு இறைவன் பூசையை விரும்புகின்றான் என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூசையால் அவனுக்கு ஆகக்கூடியது எதுவும் இல்லை, மாறாக உயிர்கள் தூய்மை பெறும் என்பது திண்ணம். அந்த அடிப்படையில் நாம் திருக்கோயில்களுக்கு செல்கின்ற பொழுது திருக்கோயில்களில் சிவாச்சாரியார் பெருமக்கள், பூசகர்கள் இறைவனை அர்ச்சிப்பார்கள். ஓதுவாமூர்த்திகள் திருநெறியத்தின் தமிழ்மறைகளாகிய தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை பன்னிசையோடு ஓதுவார்கள். நாம் எல்லாம் நின்று வழிபாடு செய்து விட்டு வருவோம், இறைவனை தரிசித்து விட்டு வருவோம். வீடுகளில் குடும்ப பெண்கள், தாய்மார்கள் பூசை அறையில் வழிபாடு செய்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் வீட்டில் வேற ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் உங்க வீட்டில் குடும்பத்தோட அப்பா அம்மா குழந்தைகள், உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் உட்கார்ந்து குடும்பமா வழிபாடு செய்றீங்க? கை தூக்குங்க. அந்த பழக்கம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? குடும்பமா நாங்கள் உட்காந்து வழிபாடு எப்பவுமே செய்வோம், தினமும் செய்வோம். ஒன்று 2 இருக்கு. இப்போ மற்றவங்க எல்லாம் அம்மா பூசை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை சாமிக்கு பூஜை செய்யணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூசையில சாமிக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லி, ஆனா அங்கே உட்காந்து சோஃபால 2 பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா வேற ஏதாவது போன் பேசிட்டு இருப்பாரு. வீட்டில் வேற ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. இறைவனுக்கு வழிபாடு செய்யும்போது கூட குடும்ப உறுப்பினர்கள் வேற ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. இது நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனா தற்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் பூசை அறைக்கு போய் சாமியை வழிபடுற ஒரு வழக்கத்திலிருந்து மாறாக போய் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அப்பா அம்மா பூஜை செஞ்சாங்கன்னா அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி போன் எடுத்துட்டு என்ன பண்றோம், நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்லயோ, ஃபேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பூசையில போய் நாமளும் உட்காரணும், நமக்காக தான் இந்த பூசை செய்யறாங்க அப்படின்றத நம்மில்
இந்த குழந்தை பருவத்திலேயோ அந்த இளமை பருவத்திலேயோ மறந்து போயிடுறாங்க. அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு வீட்டில் நாமே பூஜை செய்யணும். ஏன் பெரியவங்க செஞ்சா போதாதா அப்படின்னு சொன்னா, பசித்தவர்கள் தான் உண்ண வேண்டும். யாருக்கு பசியோ அவங்க சாப்பிட்டாதான் பசி அடங்கும் இல்லையா? யாருக்கு தாகமோ அவங்க நீர் பருகினால்தான் தாகம் அடங்கும் இல்லையா? யாருக்கு நோயோ பிணியோ அவர்கள் மருந்து சாப்பிட்டாதான் அவர்களுடைய நோய் நீங்கும் இல்லையா? அதுபோல யாருக்கு திருவருள் வேண்டுமோ அவர்கள் வழிபாடு செய்தால் தானே அவங்களுக்கு இறையருள் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, நாம வழிபாடு செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யணும் தானே. அப்ப நம்ம குளிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிருக்கிறோம், நம்மை அலங்கரிச்சுக்கிறதுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குறோம், படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், விளையாடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு, எல்லாவற்றுக்கும், ஒரு விழாவுக்கு போறதுக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். ஆனா நாம என்ன செய்யறோம்? இறை வழிபாட்டுக்கு மட்டும் நேரம் ஒதுக்க தவறுறோம். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு, ஆனால் வழிபாட்டுக்கு மட்டும் நேரம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் வழிபாடு செய்யலாம். வீட்டுல எப்பயாவது வாரத்துல ஒரு நாள் பூஜை செஞ்சா போதும். இன்னும் சில பேர் தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம் இப்படி உள்ளிட்ட ஏதோ வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் தான் பூசை அறையில வழிபாடே செய்யறது. மற்ற நாட்கள்ல எந்த வழிபாடும் கூட செய்யறது இல்லை. அப்போ பள்ளி பருவத்திலேயே, குழந்தை பருவத்திலேயே நாம் பக்தி உள்ளவர்களாக வளரணும். ஏன் அப்படின்னா, பக்தி ஒழுக்கத்திற்கு வழிவகுக்குது. ஒழுக்கம் மற்ற எல்லா செல்வங்களையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து இந்த நில உலகில் நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது நாம் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் மறுமைக்கும் நமக்கு துணையாக இருக்கும். அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் பெருமான் ஒழுக்கத்தை குறித்து சொல்கின்ற பொழுது அது உயிரை விட மேன்மையானதாக பெரியோர்களால் மதிக்கப்படுகின்றது என்று சொல்கின்றார். அப்ப இறை பக்தி நமக்கு ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும். தற்காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்துல நாம பார்க்கக்கூடிய எல்லா கேடுகளுக்கும் தீங்குகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒழுக்க கேடுதானே, ஒழுக்கமின்மை தான். அப்போ ஒழுக்கமின்மைக்கு எது காரணம் பார்த்தா பக்தியின்மை. பக்தியின்மைக்கு எது காரணம் பார்த்தா இறை அச்சம் இன்மை. இப்ப இறை அச்சம் இல்லாது போனதுனால தான் பக்தி இல்லாம போயிடுச்சு. பக்தி இல்லாம போனதுனால ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு. ஒழுக்கம் இல்லாம போனதுனால சமூக சீர்கேடுகள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். அதனால் குழந்தை பருவத்தில் ஆகட்டும், இளமை பருவத்தில் ஆகட்டும், நாம் எது இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி இல்லாம இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு முன்னேற்பாடாக நாம் நம்முடைய இல்லங்கள்ல எல்லாருடைய வீட்லையும் பெரும்பாலும் பூசை அறை இருக்கும். அது ஓலை குடிசையானாலும் கூட அங்க ஒரு மாடம் வச்சு தாங்கள் வழிபடக்கூடிய சாமியுடைய திருவுருவ படத்தை வச்சு அங்க ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க. உலகத்திலேயே தாங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்திற்கென்று ஒரு அறை கொடுத்தவர்கள் கட்டக்கூடிய இல்லத்தில் நம்முடைய தமிழர்கள் தான். எந்த மரபிலும் வீட்டுல சாமிக்குன்னு ஒரு அறை ஒதுக்குறது இல்லை. நாம தான் சாமி ரூம்னே ஒன்று ஒதுக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மரபில் தான் சாமிக்கு ஒரு ரூம். இப்ப இது எங்க அப்பாவுடைய அறை, இது என்னுடைய சகோதரனுடைய அறை, விருந்தினர்கள் வந்தால் தங்களுக்கு மேல ஒரு அறை, இது சமையல் அறை, இது வரவேற்பு அறை. அப்ப இந்த அறை சாமிக்கு, சாமி அறை, பூசை அறை, பூசை செய்யறதுக்குன்னே ஒரு அறையை ஒதுக்கக்கூடிய மரபில் வந்த நாம் பூசை செய்யாமல் போனது கெடுவாய்ப்பு. அதனால் தினந்தோறும் நம்முடைய இல்லங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். கோயில் வழிபாடு பொது நோக்கம் கருதி செய்யப்படுகின்றது. இல்ல வழிபாடு அவரவர்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி எல்லா வளங்களையும் பெற்று அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு துணை செய்யும். எந்த வீட்டில் தினமும் விளக்கெறியுதோ, எந்த வீட்டில் காலை மாலை விளக்கேற்றி நறும்புகை சாம்பிராணி தூபம் போட்டு சாமி வழிபடுறாங்களோ, எந்த வீட்டில் திருமுறை ஓதி குடும்பமே அமர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ, அந்த வீட்டில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் திருவருள் அவர்களுக்கு துணையா இருக்கும். அந்த வீட்டுக்கு அவர்களுடைய குலதெய்வம் காவலாக இருக்கும். அந்த வீட்டில் எப்பவுமே லட்சுமி கடாட்சம் இருக்கும். அங்கே தரித்திரமே இருக்காது, அங்கே வறுமையே இருக்காது, அங்கே நோயோ பிணியோ நாடாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. பெரியோர் சொல்லை இளையோர்கள் கேட்பார்கள், இளையோர்களுடைய உணர்வுகளை பெரியோர்கள் புரிந்து கொள்வார்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு காரணம் குடும்ப வழிபாடுகள் இல்லாமல் போனது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஒரு இடத்துல அமர்ந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அந்த வழக்கம் வந்ததுன்னா மீண்டும் நம்முடைய தமிழ் மக்கள்
ஒற்றுமையான குடும்பங்களை உடையவர்களாக, உறவுகளை பேணி காக்கக்கூடியவர்களாக, உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, சமூக சிந்தனை உள்ளவர்களாக மாறுவார்கள். அதுதான் இந்த வழிபாடுகளுடைய நோக்கம். எல்லாம் தனி மனித ஒழுக்கமாகட்டும், சமூக மேன்மையாகட்டும் கண்டிப்பாக இந்த வழிபாடுகளில் பெறப்படும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு இப்பொழுது எளிமையாக இறைவன் ஆகமத்தால் ஆகம முறைப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்கின்றானோ அதுபோலவே அன்பின் மிகுதியால் செய்யக்கூடிய வழிபாட்டினையும் ஏற்றுக்கொள்கின்றான். திருவாசகம் சொல்கின்றது, பொருள் பற்றி செய்கின்ற பூசனையை போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதும் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ என்று பேசுகின்றது. ஆகம பொருள் பற்றி முறையாக அருளாசிரியர்களிடத்தில் உபதேசம் பெற்று முறைப்படி செய்யக்கூடிய பூசை எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அதுபோல அன்பின் மிகுதியால் குறையாக பூசை செய்தாலும் ஏற்றுக்கொள்வான் இல்லையா? அன்பின் மிகுதியால் குறையான பூசை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். எனவே நமக்கு ஆகமம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, வேதங்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அவற்றினுடைய சாராம்சமாக அவற்றில் சொல்லப்பட்டுள்ள அத்துணை கருத்துக்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தம் மறைகளாகிய சைவர்களுடைய மறைகளாகிய திருமுறைகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. நம்முடைய தாய்மொழியில் நாம் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கின்றன. அந்த திருமுறைகளுடைய வாயிலாக நாம் இந்த வழிபாட்டினை செய்வோமா? எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து. தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி போற்றி. இப்படி வழிபாட்டினுடைய முதல்லையும் வழிபாட்டினுடைய நிறைவையும் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு மகுடம் சொல்லணும். இந்த மகுடம் சொல்லும்போது தலைமேல் கை கூப்பி வணங்கணும். இந்த மகுடம் சொல்லும் போது தலைமேல் கை கூப்பி வணங்கணும். நீங்க வீட்டுல பூஜை செய்தாலும் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு மகுடம் சொல்லும் போது தலைமேல் கை கூப்பி இந்த ஒரு சில மகுடங்களை திருவாசகத்திலிருந்து சொல்லணும். இப்போ உங்கள் முன்பாக தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு கப்பல் தீர்த்தம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க, 2 பூக்களை 2 கையில் 2 உதிரி பூக்களை 2 உதிரி பூக்களை கையில் எடுத்துட்டு மழையார் இப்படி இதயத்துக்கு முன்னாடி இதயம் சரியாக கங்கை முதலாகிய புண்ணிய நதிகளெல்லாம் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளணும் சொல்லி மனதார நான் சொல்லக்கூடிய பாடலை சொல்லி நீங்கள் அந்த பூக்களை அந்த தீர்த்தத்தில் போட்டு தேவமுத்திரை மட்டும் காட்டி, நம்ம சொன்ன பசுவின் பால்வடி அந்த பசுவின் பால்வடிக்குரிய மட்டும் காட்டி வலது உள்ளங்கையால் அந்த தீர்த்தத்தின் மேல கப்பை மூடி இடது உள்ளங்கையால் மேல வைத்து 5 இடத்தை சொல்லி தியானிக்கணும். நான் சொல்லக்கூடிய பாடலை அப்படியே சொல்லுங்க. கண்மூடி 7 இடக்கரவைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவியிடத்து ஏறவாங்கி ஆங்கே பூவி அமர்வரனைக்கும் உருகி போக குழியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை உக்கரணி தென்னீர் கோவியோடு குமரி மறுதீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்து எம் கூத்தனாரே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வர் தாமே. உதிரி பூக்களை தீர்த்தத்துல போட்டு தேவமுத்திரை காட்டுங்க. பராய்த்துறை தேவிய பரனே போற்றி, பராய்த்துறை தேவிய பரனே போற்றி. உள்ளங்கையால் அந்த தீர்த்தத்தின் மேல மூடி திருவைந்தெடுத்து சொல்லுங்க. ஓம் சிவாய நம, 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 ஓம் சிவாய நம. இப்ப வலக்கையால ஒரு பூவை எடுத்து அந்த தீர்த்தத்துல தோய்த்து உள்ளங்கையில விட்டு கையை குறைச்சிக்கணும். ஓம் சிவாய நம மனசுக்குள்ள சொல்லிட்டே ஓம் சிவாய நம, ஓம் சிவாய
சொல்லுங்க. ஓம் சிவாய நம. 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 தீர்த்தத்தை உங்க முன்னாடி இருக்கிற பூஜை பொருட்கள் மேலே தெளிங்க. ஓம் சிவாய நம. 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 எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே. இப்போ தீப்பெட்டி எடுத்து அகல் விளக்கு ஏற்றிக்கணும். விளக்கேற்றதுக்கு முன்னாடி விளக்கினுடைய திரியை முன்னாடி புழிஞ்சு விட்டுணும். எப்பவுமே அதை வழக்கமா வச்சுக்கோங்க. விளக்கினுடைய திரியினுடைய புழிஞ்சு விட்டீங்கன்னா பத்த வச்ச உடனே எரியும். தீப்பெட்டி எடுத்து சொல்லுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கினில் விளங்கும் விளக்கவர் தாமே. அப்படி இல்லக விளக்குதுன்ற பாடலை சொல்லி விளக்கேற்றணும். வீட்டுல எப்ப விளக்கேற்றினாலும் சரி, எங்க விளக்கேற்றினாலும் சரி, தேவாரத்துல இருந்து இல்லக விளக்குது அப்படின்ற பாடல் பாடிதான் விளக்கேற்றணும். சரியா? இப்ப என்ன செய்றீங்க? திருநீர் எடுத்து மந்திரமாவது நீர் சொல்லி பூசிக்கிறீங்க. சொல்லுங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமைவங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. திருநீர் பூசிக்கிட்டீங்களா? இப்ப என்ன செய்றீங்க? முதல்ல எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் விநாயகர் பெருமானை நினைச்சுதான் வழிபாடு செய்யணும். இன்னைக்கு நாம விநாயகர் பெருமானுக்கு தான் வழிபாடு செய்ய போறோம். விநாயகர் பெருமான் எளிமையான தெய்வம். பிடிச்சு வச்சாலே பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஒரு பசுமாட்டு சாணத்தை பிடிச்சு வச்சாலே பிள்ளையார், மஞ்சளை பிடிச்சு வச்சாலே பிள்ளையார், அன்னத்தை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார், சந்தனத்துல பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார், எதை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் ஆயிடுவார். அவருக்கென்று இப்படிதான் இதுலதான் செய்யணும்னு சொல்லி இல்லை. தனதடி வழிபடும் அடியவர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவதற்காக சிவபெருமான் விநாயகர் பெருமானை சிருஷ்டித்தார் என்று தேவாரம் சொல்கின்றது. அப்படிப்பட்ட முன்னின்று அருள் செய்யக்கூடிய மூத்த பிள்ளையாருக்கு தான் நாம் இப்ப வழிபாடு செய்ய போறோம். அதுக்கு முன்ன குருவர்கள் இல்லாம திருவருள் கிட்டார், குருவர்கள் இல்லாம திருவருள் கிட்டார். இப்ப நாம் விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்ய போறோம். முன்னதாக குருவர்களே வேண்டுவோம். இப்ப இறைவனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அப்புறமா குரு வணக்கம் சொல்லுவோம். இப்ப விநாயகர் பெருமானுக்கு தான் வழிபாடு செய்ய போறோம். அதனால முதல்ல குருவர்களே வேண்டுவோம். 2 பூக்களை கையில் எடுத்துக்கோங்க. இதய அஞ்சலியா கை கூப்பி கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. குருவே சிவம் என கூறினன் நம்பி, குருவே சிவம் என்பது குறித்தது ஓரா, குருவே சிவனுமாய் கோணுமாய் இருக்கும், குருவே முறை உணர்வு அற்றதோர் கோவே. ஆதி குருவாகிய ஆலமர் செல்வர் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வழிபடுவோம். கல்லாலின் உடையவர் வந்து நான் வரை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி, மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, பவத்தொடத்தை வெல்வாம். நம் குருமரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகிய நந்திய பெருமானை திருவடிகளை சிந்திப்போம். அங்கனன் கையிலே காக்கும் அகம்படி தொழில்மை கொண்டு மங்கையர்
நால்வர் பெருமக்களின் திருவடிகளை சிந்திப்போம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, வாழித் திருநாமல் ஒருவன் தொண்டர் பதம் போற்றி, சந்தான குரவர்களின் திருவடிகளை மனதிலே சிந்திப்போம். ஈராண்டில் சிவன் ஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டானை தாழ் போற்றி, ஈராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, தெய்வ சேர்க்கிறார் திருவடிகளை மனதிலே சிந்திப்போம். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சிறுபடுத்த உள்ளைவர் புராணத்தை உலகறிய விரித்துரைத்த அருவான் உண்மை நாயன்மார்களின் திருவடிகளை மனதிலே தியானிப்போம். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் அருட்குருநாதர் திருவடிகள். அப்படி நாம் வழிபடக்கூடிய தெய்வத்தையும் வழிபாட்டுக்கு வர சொல்லி அழைச்சி அவர் என்ன பண்ணணும், உட்கார வைக்கணும். அப்ப நம்ம அவருக்கு ஆசனம் கொடுக்கணும் தானே. அப்ப மானசீகமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆதார சக்தி முதலாகிய ஆசனங்களை இங்க எழுந்தருள பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு பூக்களா எடுத்து நான் சொல்றதை அப்படியே போற்றி சொல்லி மஞ்சள் பிள்ளையார் இருக்குல்ல, அந்த மஞ்சள் பிள்ளையாருடைய திருவடியில பண்ணணும். ஓம் ஆதார சக்தி போற்றி, ஓம் அரவிருக்கை போற்றி, ஓம் யோக இருக்கை போற்றி, ஓம் சூரிய மண்டலம் போற்றி, ஓம் அக்னி மண்டலம் போற்றி, போற்றி போற்றி. இப்ப நாம அமைச்சு வச்சிருக்கிறதா பாவித்து இருக்கிற அந்த ஆசனத்துல விநாயகர் பெருமான் வந்து அமரணும் வேண்டணும். இப்ப என்ன செய்யறீங்க, 2 பூக்கள் எடுத்துருங்க, அச்சதை இருக்கும் பொன்னரிசி, அந்த அச்சதையும் கையில் எடுத்துருங்க. 2 கையிலையும் எடுத்து காலையில சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். 2 கையும் இப்படி வச்சு நெற்றியில கூட்டிக்கணும். 5 கரத்தனை சொல்லுங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிலை போலும் ஏற்றனை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தனை போற்றுகின்றேனே. இந்த உதவி பூக்களை அச்சதையும் மஞ்சள் பிள்ளையார் மேல தெளித்து நான் முத்திரை சொல்லும் போது ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி முத்திரை காட்டணும். ஓம் அருள்நிலை விநாயகர் பெருமானே எழுந்தருள்க, விநாயகர் பெருமானே எழுந்தருள்க, விநாயகர் பெருமானே நேர்நின்றருள்க, விநாயகர் பெருமானே இடையூறு தடுத்தருள்க, விநாயகர் பெருமானே முப்பேருளி கேட்டருள்க, விநாயகர் பெருமானே எந்திசை காத்தருள்க, விநாயகர் பெருமானே திருச்சிற்றம்பலை தருள்க, விநாயகர் பெருமானே சிவசக்தி துருமை குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே மூவிலை சூழக்குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே தாமரை குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே பசுவின் பால்மடி குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே ஆளிலை குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே அங்குசக்குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே அங்குசக்குறி கண்டருள்க, விநாயகர் பெருமானே வணக்கக்குறி கண்டருள்கவே. இப்ப எழுந்து அமர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய திருவடிக்கும் திருமுடிக்கும் திருவாய்க்கும் தீர்த்தம் கொடுக்கணும். ஒரு உதிரிப்பு எடுத்து 3 முறை தீர்த்தத்துல தோய்த்து விநாயகர் பெருமான் மேல் நான் சொல்லும் போது போட்டு சொல்லி சமர்ப்பிக்கும். ஓம் அருள்நிலை விநாயகர் பெருமானே திருவடி நீரை அருள்க, ஓம் அருள்நிலை விநாயகர் பெருமானே திருவாய் தொழுத்தி அருள்க, ஓம் அருள்நிலை விநாயகர் பெருமானே உச்சி குளிர்ந்து அருள்க. ஓம் முன்னாடி சந்தன குங்குமம் இருக்கும், விநாயகர் பெருமானுக்கு சந்தன குங்குமம் வைக்கணும். சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, திருமாமலை நேயாய் போற்றி, போற்றி போற்றி. ஊதுபத்தி எடுத்து அகல்களை ஏற்றி விநாயகர் பெருமானுக்கு தூப ஆராதனை செய்யலாம். ஊதுபத்தி எடுத்து விநாயகர் விளக்கில் ஏற்றிக்கங்க. ஒரு உதிரி பூ எடுத்து ஊதுபத்தியோட கையில் வச்சுக்கங்க. ஊதுபத்தி காட்டி முடிச்சதும் அந்த உதிரி பூவை சாமிக்கு சமர்ப்பிக்கணும். என் கூட சேர்ந்து பாடலாம். சலம்பூடு தூபம் மறந்தே தமிழோ இசை பாடல் மறந்தே உன்னை
பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். தீபாராதனை தட்டை கையில் எடுத்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை செய்யலாம். ஓம் அருள்நிறை விநாயக பெருமானே திருவிளக்குள் ஒளி கண்டருள்கவே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி தீபாராதனை தட்டை கீழே வச்சுட்டு ஒரு பூ எடுத்து விளக்குக்கு சுத்தி விநாயக பெருமானுடைய பாதத்தில் வைக்கணும். தீபாராதனை பண்ணிட்டீங்க. இப்ப நைவேத்தியம் பண்ணணும். விநாயக பெருமானுக்குரிய நைவேத்தியங்கள் வீட்டுல வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழங்கள், வீட்டுல சமைச்ச நைவேத்திய பிரசாதங்களை அர்ப்பணிக்கலாம். அவல், கடலை, பொறி அப்படின்னா. சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது இதே போல நைவேத்திய பொருட்கள் எல்லாம் வச்சு வீட்டுல சமைச்ச பொருட்களை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் அப்படின்னா திருவமுது செய்வித்தல். இறைவன் உயிரோடு இருக்கின்றார், அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறதுக்கான சடங்குகள் தான் எல்லாம். அப்போ விநாயகர் பெருமான் நம்ம முன்னாடி மஞ்சள் திருமேல் இருக்கிறார். அவர் வெறுமனே ஒரு சிலையோ கல்லோ இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற எல்லாரும் சாப்பிடுவாங்க தானே, அப்ப அவருக்கு உணவு கொடுக்கணும் தானே. அதனால என்ன பண்றோம், வெற்றிலை பாக்கு பழங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு பூ எடுத்து தீர்த்தத்துல தோய்ந்து அந்த வெற்றிலை பாக்கு பழங்கள் மேல தெளித்து கொஞ்சமா கிள்ளி விட்டு ஒரு குழந்தைக்கு தாய் சோறு ஊற்ற மாதிரி 3 முறை பாவித்து விநாயகர் பெருமான் இந்த பழங்களை சாப்பிட்றதா வேண்டிக்கணும். பாலும் தெளிதேனும் சொல்லுங்க, பாலும் தெளிதேனும் ஆகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் ஒரு முறை தீர்த்தம் விடுங்க. ஒரு பூ எடுத்து ஒரு முறை தீர்த்தம் எடுத்து சுவாமியுடைய பாதத்தை சேர்த்து தீபாராதனை தட்டை எடுத்து இப்ப தீப ஆராதனை செய்யும். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் மனைமுளை மடந்தை மாதியே மரணே பால்குள் மென்னிற்றாய் மங்கைய தயமாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரின் அழைத்தார் அதுவே என்று அருளாயே. தீபாராதனை தட்டை கீழே வச்சுட்டு ஒரு பூ எடுத்து விளக்கு சுத்தி விநாயகருடைய பாதத்துல போடணும். தென்தில்லை ஒன்றினுள்ளாடி போற்றி. இப்ப தூபம் காட்டுறீங்க, தீபம் காட்டுறீங்க, நைவேத்தியம் பண்ணீங்க, மறுபடியும் தீபாராதனை செஞ்சீங்க. இப்ப மலர் அர்ச்சனை. இந்த வரிசைப்படிதான் வழிபாடு செய்யணும் வீட்லையும், சரியா? மலர் அர்ச்சனை. இப்ப தட்டு கையில் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு போற்றி சொல்லும் போதும் விநாயகர் பெருமானுக்கு மலரை காண்பித்து விநாயகர் பெருமானுக்கு திருவடியில போடுறதா பாவிச்சு நீங்களும் போற்றி சொல்லி விநாயகர் பெருமானுடைய பாதத்துல போடணும். ஓம் நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஓம் சிவபரத்துடரின் செய்கே போற்றி. ஓம் சிவகாமி தாய்கன் செல்வ போற்றி. சிவகணங்களுக்கு தலைவர் போற்றி. ஓம் சித்தி புத்திகள் மணால போற்றி. இருதினை பொருளிலும் இறங்குமை போற்றி. ஓம் ஐவகை நிறனிலும் அமர்ந்தாய் போற்றி. நிலையாக என் நெஞ்சில் இருப்பாய் போற்றி. ஓம் புத்தியில் பொருள் புலப்படுத்துமை போற்றி. ஓம் மனத்தகத்து உதித்த மணியே போற்றி. ஓம் அரசமர நீழல் அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஆனை மாமுகத்து ஐங்கரா போற்றி. ஓம் அங்குசம் ஏந்துகை அரசை போற்றி. ஓம் சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி. ஓம் சிவஞானம் தரும் மொழியே போற்றி. ஓம் எல்லா நலன்களும் ஈவோய் போற்றி போற்றி. விநாயகர் பெருமான் திருவடிகள் அர்ச்சனை முடிஞ்சு இப்போ திருவடி தீபாராதனை பண்ணணும். ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி ஒரு பூ எடுத்து விளக்கு சுற்றி சுவாமியுடைய பாதத்தில் வச்சிருக்கோம். இப்ப விநாயகர் பெருமானுக்கு இந்த அர்ச்சனை, சிவபெருமானுக்கு வேண்டாதி விநாயகி நின்றாய் போற்றி சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு பன்னிரு கரத்தாய் போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி,
இந்த மாதிரி திருப்புகழில் வரக்கூடிய போற்றியை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அம்பாளுக்கு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய பாடல்களே போற்றி சொல்லலாம். ஓம் பைரவி போற்றி, ஓம் பஞ்சமி போற்றி, ஓம் மாசாங்குசை போற்றி அதை சொல்லலாம். இல்ல சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி என்ற பாடல்கள் சொல்லித்தரா அதை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணலாம். பைரவருக்கு 108 போற்றி நம்ம எழுதிருக்கோம் அது சொல்லலாம். இல்ல மஞ்சமேல்மேனி பைரவர் தான் போற்றி சொல்லலாம். எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். இல்ல பொதுவா அங்க இருக்கிற அம்மையப்பருக்கு மட்டும் வேற்றாறு பின்னாடி சொல்லி 108 சொல்லி கூட அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை செய்து முடிச்சதும் தீபாராதனை காட்டினீங்களா? தீபாராதனை காட்ட தட்டு கீழ் வச்சிருக்க. இப்ப என்ன செய்யணும்னா ஒவ்வொரு முறையும் அர்ச்சனை செய்து முடிச்ச உடனே பஞ்ச புராணம் விண்ணப்பம் சொல்றாங்கல்ல, 50 புராணங்களும் விண்ணப்பம் பண்றது. 50 புராணங்களும் சொல்லக்கூடியது நம்முடைய திருக்கோயில் வழிபாட்டு மரபுல தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் இந்த 5 பாடல்களையும் சொல்றதுக்கு பேர் பஞ்சபுராண விண்ணப்பம். 50 புராணங்களை ஓதுதல்னு பேரு. ஒவ்வொரு கோயில் வழிபாட்டிலும் இதை செய்வாங்க. 12 திருமுறைகளையும் சொல்லணும். நேர காலம் கருதி சுருக்கமா சொல்றதுக்காக இந்த 50 புராணங்களை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்வாங்க. அப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற 50 புராணங்களை மாணவர்கள் பாடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒரு பூ எடுத்து ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு பூ சேர்க்கணும். ஒரு பூ எடுத்து கை கூப்பி வேண்டிக்கங்க. அந்த பாடல் முடிவுல சாமியுடைய பாதத்தில் சேர்க்கணும். சரியா? எழுந்தருளியுள்ள விநாயகர் பெருமானுக்கு 50 புராணங்கள் விண்ணப்பமாக சாற்றப்படுகின்றன. தேவாரம் அங்கத்தை மண்ணு காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து வங்கத்தை போக மாற்றி பாவிட்டேன் பரமானின்னை சங்கொத்த வேண்டி செல்வா சாதனாயே உன்னை சங்கொத்த வேண்டி செல்வா சாதனாயே உன்னை எங்குற்றா என்ற போதா இங்குற்றே கண்டாயே சங்கொத்த வேண்டி செல்வா சாதனாயே உன்னை எங்குற்றா என்ற போதா இங்குற்றே கண்டாயே. ஒரு பூ எடுத்து சுவாமியுடைய பாதத்தில் சேர்த்துங்க. மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். பெற்றது கொண்டு பிள்ளையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுவி கண்டாய் வினையோ கெடுவே மலர்கடியே தன்னை தாங்குதலில்லை வாழ்முதலே முழுத்தடியே விதத்தேறின்றே எனக்குள்ளவனே உள்ளவனே எனக்குள்ளவனே. திருவிசைப்பா. சிங்கனா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரல் தலைவனே போற்றி சங்கநாதனை நூல் சகலமும் கற்றோர் சாட்டியம் குடியிருந்து அருளும் எங்கள் நாயகனே போற்றி ஏறிவனே போற்றி போற்றி. திருப்பல்லாண்டு. சொல்லாட்ட சொல்லி பொருள் சோதித்த விமான தொண்டர்களே சில்லாடு விசரையும் சிலதேவர் சிறுநே சேராமே வில்லாட கலத்தியல் மேலே கண்டன் சிவமாகன் பல்லாண்டிலும் பலம் கடந்தானே பல்லாண்டில் முழுமே பெரிய புராணம். நன்மை பெருக அருளையே வந்தடைந்து நன்னோயில் மண்ணில் இருக்கின்றனர் வணங்கி மண்ணிலிருப்போது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் இரசவனம் திருநீசை பாதமல சுழியார் சிவபெருமான். இப்ப இந்த 50 புராணங்கள் பாடல் விண்ணப்பம் செய்து முடிச்சுட்ட உடனே தீப ஆராதனை ஆரம்பிக்கும். சோதியாய் தோன்று முழுவமே அருளாம் ஒருவனே சுடர்ந்தறிய ஆதியை நடுவே அந்தவை வந்தம் கருக்கும் ஆனந்தமாகலை தீரானே திருவருள் கொண்டே பெருந்துறை சிவனே யாகு நீ போதோ பயன் தருளாய் வந்துமே திகழடி தந்தே. ஒரு பூ எடுத்து
இப்போ மனதார வேண்டிக்கணும், கை கூப்பி நம்முடைய வேண்டுதல்கள் இருக்குல்ல, நமக்கு எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கும். அப்ப வீட்டில் நீங்க பூஜை செய்யும் போது 500 புராணங்கள் விண்ணப்பம் செஞ்சுட்டு தீபாராதனை காட்டி வணங்கிட்டு கை கூப்பி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னா அந்த வேண்டுதல்கள் எல்லாம் அப்பதான் வேண்டிக்கணும். கை கூப்பி வேண்டிக்கங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டியாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினான், வேண்டும் பரிசுன்று உண்டெண்ணில் அதுவும் உங்கள் விருப்பன்றே. நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் சாமிக்கு அந்த நேரத்தில் வேண்டிக்கணும். நம்முடைய வாழ்நாள்ல நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே, அறியாமையினால் நாம் பிள்ளைகள் குற்றங்கள் செஞ்சோம். அப்ப இறைவனை வழிபாடு செய்யும் போது நம்முடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். சாமி மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பு. வழிபாடு என்ன பண்ணணும்னா கடைசியா சாமி நாம் மன்னிப்பு கேட்கணும். நான் தெரியாத பிழை செய்திருக்க சாமி, அந்த பிழையெல்லாம் என்ன பண்ணணும், என்னுடைய அறியாமை பார்த்து நான் உங்களை வழிபடுறேன் இல்லையா, அதுக்காகவாது நீங்கள் மன்னிக்கணும் சொல்லி வேண்டிக்கணும். இங்க சொல்லுவோமா, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி இல்லா பிழையும் இணையா பிழையும் நீ அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். இறைவா கட்சியே நம்பனே, எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். இறைவா கட்சியே நம்பனே. இப்படி நம்முடைய பிழைகளுக்காக வருந்தி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடைசியா நிறைவா கற்பூர தீப ஆராதனை செய்வோம். பகல்களுக்கு எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுங்க. ஊதுபத்தி எடுத்து அதில் வச்சிருங்க, நான் முன்பக்கம் வச்சிருங்க. பழத்துல சொருக வேண்டாம். நைவேத்தியம் பண்ற பழத்துல ஊதுபத்தி சொருகக்கூடாது. வீட்டுல ஊதுபத்தி சொருகிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதுலதான் சொருகி வைக்கணும். ஒருவேளை அந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பழத்தை தனியா எடுத்து வச்சு அதுல சொருகி வைக்கலாம். ஒழிய சாமிக்கு நைவேத்தியம் பண்ற பழத்துல என்ன பண்ணக்கூடாது, ஊதுபத்தி சொருகி வைக்க கூடாது. சரியா? இப்போ கற்பூரம் இருக்கிற அகலை எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்குல கற்பூரத்தை ஏத்திக்கோங்க. கற்பூரம் ஏற்றி தீபாராதனை பாடணும். ஓம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவாகி அற்புத கோல நீடி அறுபறையின் சிறப்பின் மேலாம் திருநீர் எடுத்து இந்த 3 விரல்களாலையும் திருநீர் எடுத்து சாமிக்கு 3 முறை திருநீர் காட்டுறது. காணல் நீர், கவினை தருவது நீர், வேணி அணிவதற்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் கதைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. இப்ப நிறைவா தமிழ கை கூட்டி மகன் சொல்லணும். கனக
இதோட வழிபாடு நிறைவு. இப்போ நம்ம எளிமையாக ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யறதுக்காக நம்ம இப்படி சுருக்கமாக பார்த்துருக்கோம். நேரம் இருக்கும்போது அம்மையப்பர் கூடிய பதிகங்கள் எல்லாம் சொல்லி 12 திருமுறைகளையும் சொல்லி வழிபாடு செய்யலாம். திருமுறைக்கு ஒரு பதிகமாக 12 திருமுறைகளையும் சொல்லி வழிபாடு செய்யலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் வழிபாடு செய்யணும்னா இதே போல விநாயகர் வழிபாடு செஞ்சு விநாயகர் தகவல் இந்த பாடல்கள் எல்லாம் விநாயகர் குறித்து இருக்கக்கூடிய தமிழ் மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். அன்னைக்கு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அதே மாதிரி அம்பாளுடைய திருவுருவப்படத்தை வச்சு இதே போல வழிபாடு செஞ்சு அபிராமி அந்தாதி உள்ளிட்ட அம்மை பதிகங்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லி வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு வழிபாடு செய்யறீங்கன்னா அதே மாதிரி வழிபாடு செஞ்சு பைரவருக்கு உண்டான சீராவதாரண மாலை, காலபைரவர் அட்டகம் உள்ளிட்ட பதிகங்களை சொல்லி பாடல்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். முறைகள் இதேதான். இப்போ உங்க முன்னாடி ஏதாவது ஒரு பிம்பம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள் திருப்பையில் வச்சிருக்கு, மஞ்சள் பிள்ளையார் வச்சிருக்கு. வீட்டில் உங்க வீட்டில் சாமி படங்கள் இருக்கும். சாமி படத்துக்கு இப்போ நாங்கள் செஞ்ச வழிபாடெல்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து செய்யணும். எல்லா வீட்டு பூசைகளும் சாமி படங்கள் இருக்கும் இல்லையா? குறிப்பாக அம்மையப்பருடைய படம் இருக்கணும். இறைவன் நந்தி வாகனத்தின் மேல உமையவரோடு அமர்ந்திருக்கக்கூடிய படம் கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்டிலுமே இருக்கணும். சிவ குடும்பம் படம் இருந்தாலும் சரி, விநாயகர் பெருமான் முருக பெருமானோட சேர்த்து அம்மையப்பர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவ குடும்ப திருவுருவ படம்னு சொல்லுவாங்க. பழைய அடியார்கள் பழைய பக்தர்களுடைய வீடுகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சிவ குடும்பம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான், உமையவள், விநாயகர் பெருமான், முருக பெருமான் குடும்பமா இருக்கிற மாதிரி அந்த படம். அந்த படத்தை வச்சுதான் பெரியவங்கெல்லாம் அப்போ வீட்டில் வழிபாடு செய்வாங்க. அதனால வீட்டில் பூசைகள் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு படம் வாங்கி வச்சு இப்போ நாம செஞ்ச வழிபாடுகள்லாம் அப்படியே அம்மையப்பருக்கு செய்யணும். செய்வீங்களா? காலம் கருதி 12 திருமுறைகள் சொல்லாமல் நாம் 50 புராணங்கள் சொல்லியிருக்கிறோம். நேரம் இருக்கும்போது நீங்கள் 12 திருமுறைகள் எல்லா பாடல்களையும் சொல்லி திருமுறைக்கு ஒரு பாடலாம் சொல்லி தாண்டகங்கள் எல்லாம் விரிவாக சொல்லி வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம வேண்டியெல்லாம் சொல்லுவோம்ல, தாண்டகங்கள் எல்லாம் பக்கம் புத்தகம் வச்சு கூட அந்த பதிகங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லி ஒரு பூ எடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்போ நாம செஞ்ச பூஜைன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே முடிச்சிட முடியும். இப்போ நம்ம சொல்லி நீங்கள் செஞ்சதுனால லேட் ஆன மாதிரி தெரியும். நீங்களே செஞ்சீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல இந்த பூஜை முடிஞ்சிடும். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி பூஜை பண்ண முடியும் தானே? செய்வீங்களா? குறிப்பிட்ட நாளாக வீட்டில் முக்கியமான நாட்கள்லையாவது பூசை அறையில் அம்மா அப்பாவுக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, நீங்களா முன் வந்து ஆர்வமாக செய்யணும். இதுக்கெல்லாம் எந்த பொருளும் நீங்கள் கடையில் அதிகமாக வாங்க வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு செடிகள் இருக்கிற பூக்கள் பறிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் செய்த சாப்பாடு என்ன பண்ணுங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைவேத்தியமாக எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டிலேயே ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் இருக்கும், எண்ணெய் எல்லாம் இருக்கும். இதுக்கு நம்ம வெளியே நிறைய திரவியங்கள் ஒன்று என்ன பண்ண வேண்டியதில்லை, நிறைய பொருட்செலவு செஞ்சு வழிபாடு செய்ய வேண்டியதில்லை. எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பூஜை பண்ணிட முடியும். சரியா? தேங்காய் எல்லாம் திருப்பரம் இருக்கு, அதுவும் இல்லையா உலர்பழங்கள் இருக்கு. ஏதாவது திராட்சையோ பெருச்சு பழமோ வீட்டில் கற்கண்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அதுவும் இல்லையா அன்னைக்கு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து சாமிக்குன்னு வச்சுட்டு அந்த சாதத்தை நைவேத்தியமாக சாமிக்கு என்ன பண்ணலாம், படைச்சிடலாம். இது செய்யலாம் தானே? செய்வீங்களா? வீட்டில் உங்கள் வீட்டில் பூசாரிகள் என்னென்ன இருக்கணும், தீபாராதனை தட்டு இருக்கணும், சின்னதாக மணி இருக்கணும், இந்த அகல்கள் இருக்கணும், வேற என்ன இருக்கணும், பஞ்சபாத்திரம் ஒரு தனி இருக்கணும், அப்புறம் மணப்பலகில் உட்காந்து தான் வழிபாடு செய்யணும். இப்படி கீழே தரையில் உட்காந்துருக்கீங்க, அத்தனை பேருக்கு மனம் கொடுக்க முடியாது. ஒரு தர்ப்பப்பாய் சின்னதாக ஒரு தர்ப்பப்பாய் இருக்கலாம், அல்லது ஒரு விரிப்பு வெள்ளை வேட்டி என்ன பண்ணலாம், மடிச்சு கீழே போட்டு அது மேலே உட்காரலாம். விரிப்பு மேலே உட்காந்து தான் பூஜை செய்யணும். வெறும் தரையில் உட்காந்து பூஜை செய்யக்கூடாது, வெறும் தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, வெறும் தரையில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது. விரிப்பு மேலே உட்காரணும் அல்லது மணப்பலகை போட்டுக்கணும். மன மேலே உட்காந்து தான் இந்த பூஜையை என்ன பண்ணணும், செய்யணும். பூஜை பொருட்களையும் தரையில் வைக்கக்கூடாது. பூஜை பொருட்களையும் என்ன பண்ணக்கூடாது, மணியினுடைய நாக்கு தரையில் படக்கூடாது, சங்கு தரையில் படக்கூடாது, திருமுறை புத்தகங்கள் உள்ளிட்ட புனித பொருட்கள் தரையில் படக்கூடாது, ஜபமாலை தரையில் படக்கூடாது, திருநீற்று பையை தரையில் வைக்கக்கூடாது, புனித பொருட்களிலையும் கீழே தரையில் வைக்கக்கூடாது. ஒரு விரிப்பு வச்சு அதனால தான் வைக்கணுன்றது மரபு. இப்போ நம்ம அத்தனை பேருக்கு அதை வைக்க முடியாதுன்றதுனால நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஒரு விரிப்பு போட்டு முறையாக செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும், நிமிர்ந்து உட்காந்துருக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்திருக்கணும். அப்படி தான் வழிபாடு செய்யணும். உண்மையான பக்தியோட நாம் இந்த மாதிரி திருமுறைகள் ஓதி வழிபாடு செஞ்சோம்னா இறைவன் எப்பவுமே நாம் அருள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற இறைவன் இன்னும் வேகமாக அருள் செய்வான். அவனுக்காக நாம் எதையுமே செய்யலனாலும் அவன் அருள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். நாம் அவனை நாடினால் அவன் நம்மை இன்னும் வேகமாக நாடுவான். வீடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூட சென்றதும்
ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. அவனே நாடி உயிர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன் தான். ஆனால் உயிர்கள் அவனை நாடினால் இன்னும் வேகமாக நாடி வந்து அருள் செய்வான். நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. நாம் அவனை நாடினால் அவன் இன்னும் வேகமாக வந்து நம்மை நாடி அருள் செய்வான். இந்த வழிபாட்டுக்கெல்லாம் தேவை என்ன? ஈடுபாட்டோடு, ஆர்வத்தோடு, அன்போடு கூடிய பக்தி.